நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். ஏடிஎம்கே பேச்சுவார்த்தை நடத்தினாங்க தாவேகாவோட. 13 சீட்டுல இருந்து 24 சீட்டுக்குள்ள ஏதாவது வாங்கிக்கங்கன்னு சொன்னதுக்கு அவன் கொம்பு முளைச்சு போய் நாங்கள் தான் அவங்கள நம்புறதுக்கு எடப்பாடியே தயாரா இல்லைங்க. அவரை பார்த்து ஏன் பயப்படணும்னு நான் கேட்குறேன். நாங்கள் 5 மடங்கு பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக போய் விஜய்கிட்ட அப்படியே மண்டிட்டு தான் வெற்றி பெறுவதற்கு நாங்கள் நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணுங்கிற இடத்துல அதிமுக இருக்கிறதா? அப்படி எதுக்கு சார் அதிமுக முயற்சி பண்ணுறாங்க கூட்டணிக்காக? அவங்களோட ஏங்க இந்த கிளியை அப்பப்போ திறந்து விடுறாங்க. கிளியை லைட்டாக கூண்டு திறந்து விடுறாங்க, கிளி பறந்தூர் போயிட்டு வருது, திரும்ப கூண்டுகளை அடைச்சி விட்றாங்க. கிளியை லைட்டாக திறந்து விடுறாங்க, கொடி ஏற்றுது. கிளி இன்னொரு வாட்டி திறந்து விடுறாங்க, மாநாடு நடத்துது. கிளியை ஒரு வாட்டி திறந்து விடுறாங்க, புஸ்தக வீட்டில் இருக்குது. இப்போ கிளி பாருங்க கிளி. வணக்கம் சார். வணக்கம். கட்சி துவங்கி ஓராண்டு ஆகியிருக்க விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் 2ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது. 2ஆம் ஆண்டுக்கான அந்த துவக்க விழாவுக்கான மேடையில் பேசப்பட்ட பல அரசியல் விஷயங்கள் அதெல்லாம் தற்போதைக்கு ஒரு பேசுபடு பொருளாக மாறி இருக்குது. குறிப்பாக பிரசாந்த் கிஷோரோடு பேசின விஷயங்கள், அங்கே விஜய் பேசுனது, ஆதவ அர்ஜுனா பேசுனதெல்லாம் ஓவராலாக அந்த சப்ஜெக்ட் எப்படி பார்க்குறீங்க சார்? தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்டு ஓராண்டு நிறைவாகி 2ஆம் ஆண்டிலே அடிபெடுத்து வைக்கிற போது அவர்களிடத்தில் எந்த புதிய செய்தியும் முதல்ல கிடையாது. அதே திமுக எதிர்ப்பு, அதே பழைய பல்லவியை தான் அவங்க பாடியிருக்கிறாங்க. மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறோங்கிற பேரில் திமுக ஏதோ நாடகம் ஆடுது, அவங்க பாசிசம்னா நீங்கள் என்ன பாயாசமாங்கிற அந்த பழைய டைலாக்கை கொண்டு இது அதிமுகவினுடைய குரல். பாஜகவும் திமுகவும் மறைமுக கூட்டணியில் இருக்கிறார்கள், அவங்க சொல்கிறத நம்ப வேண்டிய அவசியம் இல்லை, இது ஒரு நாடகம். இது அடிக்கடி ஜெயக்குமார் சொல்கிற ஒரு டைலாக்கு. அதை ஒரு திரைப்பட நடிகராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் பேசியிருக்கிறாரே தவிர எந்த புதிய செய்தியும் முதல்ல கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, ரொம்ப வேடிக்கையான பல விஷயங்கள் அதில் நடந்திருக்கு. பெரியாரின் கனவுகளை நிறைவேற்ற தவறிட்டாங்க, அண்ணாவின் கனவுகளை நிறைவேற்ற தவறிட்டாங்க அப்படின்லாம் பேசுகிறாங்க. இப்போ நான் ஒரு சவால் விடுவேன். சரி, திமுகவுக்கு அந்த தகுதி இல்லைன்னு வச்சுக்கோங்க, விஜயோட பாயிண்ட் ஆஃப் வியூக்காக சொல்கிறேன். அண்ணாவினுடைய கனவை நிறைவேற்றுறதுக்கு விஜய் தயாராக இருக்காரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. விஜய் தயாராக இருக்கிறாரு, சரி ரைட்டு. அண்ணாவால் கைவிடப்பட்ட ஒரு கோரிக்கை இருக்குது, திராவிட நாடு கோரிக்கை. நம்ம தமிழ்நாடு சீரழிகிறதுக்கு என்ன காரணம்? நீட் தேர்வு நடத்துறதுலேருந்து, உங்களுக்கான நிதியை தரமாட்டோம்னு சொல்கிறதுலேருந்து, கல்விக்கான நிதியை தரமாட்டோம்னு சொல்கிறதுலேருந்து, வட மாநிலங்களில் இருந்து இங்கே இருக்கக்கூடிய இந்தியை திணிக்கிறதுல இருந்து, கல்விக்கான நிதியை நம்மகிட்ட கொடுக்காம வேறு மாநிலத்துக்கு மாற்றி விடுறோம்னு சொல்கிறதுல இருந்து, எல்லா சீரழிவுக்கு என்ன காரணம்? நாம் இந்திய தேசியத்திற்கு கீழே உட்கார்ந்து கொண்டு அல்லது மத்திய சர்க்காருக்கு கீழே உட்கார்ந்து கொண்டு ஒரு அடிமையை போல இருக்கிறதான காரணம். இப்போ இதுக்கெல்லாம் என்ன தீர்வுனா திராவிட நாடு தானே தீர்வு. பேரறிஞர் அண்ணா சொன்ன திராவிட நாடு கோரிக்கையை விஜய் பெற்று தருவதற்கு நாளையிலேருந்து களப்பணி செய்வாரா? ஒரு கேள்வி இருக்கு. சரி, திராவிட நாடு வேணாம், அதுக்கு போய் ஆந்திராக்காரன்ட்ட கேட்கணும், கேரளாக்காரன்ட்ட கேட்கணும், கன்னடத்துக்காரன்ட்ட போய் கேட்கணும், இவ்வளோ பேர் ஒத்துக்கிறானான்னு தெரியல. பெரியார் சொன்னார் தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாடு தனி நாடு ஆகணும்னு அர்த்தம். இதை நான் சொல்லலை, பெரியார் சொல்லியிருக்கிறாரு. பெரியாரின் கொள்கையை நாங்கள் காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்கிற இவங்க நாளையிலேருந்து தனி தமிழ்நாடு கோரிக்கையை கையில் எடுப்பாங்களா? சரி, அவ்வளவும் வேண்டாம். அவ்வளவுக்கு வீரம் உங்கள்கிட்ட கிடையாதுன்னு வச்சுக்கிறோம். நீங்கள் சினிமாவில் சண்டை காட்சியில் நீங்கள் ஜிக்சாக் பண்ணி ஏமாற்றும் போது நீங்கள் பிரமாதமாக ஆக்ஷன் பண்ணலாம். இது ரொம்ப கஷ்டமான விஷயம். நான் சொன்ன ரெண்டுமே. 3வது விஷயம் இருக்குது, தண்டவாளத்தின் தலை வைக்கிற போராட்டம் அப்படின்னு கலைஞர் கடந்த காலங்கள்லாம் போராடி இருக்கிறாரு. இந்தி மொழியை நாங்கள் அழிச்சிருக்கிறோம், தாரை ஊற்றி அப்படிலாம் போராட்டம் பண்ணாங்கல்ல. மத்திய அரசு அலுவலகங்களுக்கு முன்னால் போய் நின்று கொண்டு இந்தியை திணிக்கிற வேலையை விட்டு நான் விட மாட்டேன், ஸ்டாலின் விட்டா கூட நான் விட மாட்டேன் என்று இளைஞர் படையை கையில் வச்சிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் மத்திய அரசு அலுவலகங்களுக்கு முன்னாடியே, ரயில் நிலையங்களுக்கு முன்னாடியே, ஏன் விமான நிலையத்துக்கு முன்னாடியே ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏன் ஆர்கனைஸ் பண்ணக்கூடாது? ஏன் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் அடுத்தடுத்து ஒரு வேலையை ஆரம்பிக்க போகிறாருல்ல அவர். ஏங்க அவர் பண்ணையார் அரசியலை பற்றி இன்றைக்கி பேசினார். எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. சுய விமர்சனத்துக்கு தயாராகிட்டாரா விஜய்ங்கிற மாதிரி.
முன்னாடி பண்ணையாறுகள்லாம் வந்து அரசியல்வாதிகளாக இருந்தாங்க, பதவியில் இருந்தாங்க. இப்போ பதவியில் இருக்கிறவன் பூரா பண்ணையாராக இருக்கான் அப்படின்னு ஒரு அரிய தத்துவத்தை அவர் சொல்கிறாரு. இவரை பற்றியே ஊருக்குள்ளே என்ன பேசுகிறாங்கன்னா, இவர் பனையூர் பண்ணையாருன்னு தானே பேசுகிறாங்க. இவரோட சார் பண்ணையார் ஏன் பண்ணையாருன்னா, பண்ணையார் என்ன செய்வார்? கூலியாரை கூப்பிட்டு வந்து, எப்பா அவர் வீட்டில் வந்து ஏதோ வேலை செய்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி இதான்ப்பா, வயக்காட்டில் பாம்பு கடிச்சிருச்சாப்பா, அப்படியா அந்த அம்மாவை வர சொல்லியா, பாம்பு கடிச்சிருக்கல அது வர சொல்லு, அவங்க ஆத்தா வர சொல்லி அதுக்காவது காசு கொடுத்து விடியா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இதுதானே பண்ணையார். பண்ணையார் போவாரா? குடிசைக்கு போவாரா? பாதிக்கப்பட்ட இடத்த பார்க்க போவாரா? போக மாட்டார். ஏன்? அவருக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது. இல்லை சார், மக்கள் கூடிடுவாங்க, க்ரௌடு வந்துடும், அது வந்து அதனால தாங்க நான் சொல்கிறேன், மக்கள் கூடிடுவாங்க, க்ரௌடு வந்துடும்னா தமிழக வெற்றி கழகத்தை கலைச்சிட வேண்டியதானே. க்ரௌடு வர்ற இடத்துல போய் நீ எதுக்கு நிற்கிறீங்க? அரசியலுக்கு அன்ஃபிட் இல்லைங்க. என்னை பார்த்து ஜனங்கள் திரளுகிறார்கள் அப்படின்னு ஒரு தலைவன் சந்தோஷப்பட்டா பரவாயில்ல, நீ பதட்டம் அடைகிற, பயப்படுற. நான் என்ன சொன்னேன், ஒரு வேளையும் பார்க்காத உங்களுக்கு எதுக்கு ஓய்பிரிவு பாதுகாப்பு? அது எனக்கு ஒன்றுமே புரியலையே. விதைக்கிற காலத்தில் வெளியூருக்கு போயிட்டு அறுவடை காலத்தில் வந்தானா 64 கருக்கருவாயோட கதையா? எதுக்கு? எந்த வேலையும் கிடையாது. மாநில அரசு எதிர்த்து ஃபைட் பண்ணுறாரு. உளவுத்துறையிலேருந்து வந்திருக்கு தகவல் என்ன, அவரோட மாநில அரசு எதிர்த்து அவர் எங்கெங்க ஃபைட் பண்ணாரு? இப்போ கூட பாருங்க, சொகுசு விடுதி நட்சத்திர பங்களாவிலே ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் மீட்டிங் போடுறாங்க. நீங்கள் அதிமுக பலமுறை ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய கட்சி கல்யாண மண்டபத்தில் கூட்டம் போடுறான். இந்த அண்ணா அறிவாலயத்தில் பிளாஸ்டிக்கில் சேர் போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? 4-3 உடஞ்சிருக்கும் எல்லா இடத்துலையும். பார்த்து உட்காரணும், இல்லைன்னா வேட்டியை கிழிச்சிடும். அந்த மாதிரி பிளாஸ்டிக் சேரை போட்டிருக்காங்க. இந்த அண்ணா அறிவாலயத்துக்குள்ளே ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது, கலைஞர் அரங்கம்னு நினைக்கிறேன் அதுக்கு பேர். அதில் தான் சன் டிவி படப்பிடிப்புலாம் நடத்துவாங்க, பட்டிமன்றம் எல்லாமே. அங்கே தான் பொதுக்குழு, செயற்குழு, எல்லா குழுவும் நடக்குது. ஆட்சி ஆண்ட ஒரு 75 ஆண்டு காலம் ஆட்சி ஆண்ட கட்சி திமுக. 52 வருஷத்துக்கு மேலே அரை நூற்றாண்டை கடந்த கட்சி அதிமுக. அவங்களே கல்யாண மண்டபத்தில் நடத்துகிறாங்க. சரி, தீர்மானம் போடுறாங்க பொதுக்குழு, செயற்குழுவில். மாலை மக்களுக்கு விளக்க பொதுக்கூட்டம் போடுவாங்கல்ல. நீ சினிமா நடியை பார்த்து அப்படின்னு சொல்லி விட்டுக்கிட்டு, எப்படி இந்த சேரி ரொம்ப உங்களுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு கேட்குற ராஜ்மோகனை கூட்டிகிட்டு வந்து கட்சிக்கு கொள்கை பரப்பு செயலாளர் வச்சுருக்கீங்க. மேடம் நீங்கள் சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு விகடன் விருது விழாக்களில் இருந்து பல திரைப்பட விழாக்களில் வர்ணனை செய்யக்கூடிய ஒருவரை அழைத்து வந்து நீங்கள் கட்சிக்கு கொள்கை பரப்பு செயலாளர் வச்சுருக்கீங்களே, அவர்கிட்ட என்ன கொள்கை இருக்குது, உங்கள் கட்சியில் என்ன கொள்கை இருக்குது, எதை பரப்ப போகிறீங்க நீங்கள்? எல்லாமே ஏற்கனவே திமுக காரன் சொன்னதையா சொல்கிறாங்க. திருப்பி வந்து இந்த சீமான் ஒரு தந்திரம் பண்ணுவாப்புல. முதல் நாள் பெரியாரை குறித்து தரக்குறவா பேசுவாப்புல, மறுநாள் அண்ணா என்கிற பெருந்தகை. என்னடா அண்ணா பெருந்தகை? அண்ணா என்ன வேற கட்சிக்காரரா? பெரியாரின் சீடர் தானே அண்ணா, பெரியாரை தலைவராக ஏற்றுக்கிட்டு வருதானே அண்ணா. மறுநாளே மாற்றி பேசுவாப்புல. அதே மாதிரி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணாவின் கனவுகளை நிறைவேற்றவில்லை, அண்ணாவுக்கு துரோகம் அளித்து விட்டார்கள். நீ வாடி மாப்பிள்ள, நீ வந்து திராவிட நாடு கேட்டுப்பாரு, இவங்க சரியில்லைல்ல, நீ வந்து கேட்டுப்பாரு, நீ பார்ப்போம். அரசியலினுடைய, அதாவது மறைமுகமாக 2 பேரும் நாடகம் ஆடுகிறார்கள். நாடகம் ஆடுறாங்கல்ல, நீங்கள் நேர்மையாக போராடுங்களே பார்ப்போம். மத்திய அரசுக்கு எதிராக போராடுங்களே. பீகார்காரனை கூட்டிகிட்டு வந்து இங்கே கையெழுத்து போடுங்கன்னா அவன் முடியாட்டு போயிட்டான்ல. பீகார்காரன் எப்படிங்க இந்தி எதிர்ப்பான்? அவன் எப்படி மும்மொழி கொள்கை எதிர்ப்பான்? பாசிச அரசை வீழ்த்துறதுக்கு அவனுக்கு வேலையே என்ன? அவங்களை கொண்டு வர்ற வேலை தானே இப்போ வேலை. குலகாரனை கூட்டிகிட்டு வந்து சர்ஜரி செய்ய சொன்னால் எப்படி செய்வான்? குலகாரனை கூட்டிகிட்டு வந்து, நீ தான் கத்தி முடிச்சு பழக்கப்பட்டவன் தானே, தான் ரொம்ப நாளாக கத்திக்கிட்டே கிடைக்கான், ஆஸ்பத்திரியில் வந்து சரியாக பார்க்க மாட்டேங்கிறாங்க, நீ வேணா ஒரு குத்தி பார்த்து சரி பண்ண முடியுமான்னு கேட்டாச்சா? சரியாக வருமா? அது யாரை கூட்டிகிட்டு வந்து என்ன பேசணுங்கிற அறிவாவது வேணாமா? இல்லை, ஏன் பார்த்து அங்கே பிகே கொண்டு வரப்பட்டார். அவர் கட்சியோட நிர்வாகம் கிடையாது. அவர்கிட்ட வந்து கையெழுத்து இயக்கம் நடத்த சொல்லி அவர்கிட்டையும் கேட்குறாங்க. ரெண்டாவது மேடையிலும் அவர் பேசுறதுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. அவர் எந்த அடிப்படையில் வந்து அவர் விஷயத்தை, ஒருவேளை பீகாரில் கிளைக்கழகம் தொடங்க போகிறாங்களான்னு தெரியலையே. தாவிக்காக பீகார் கிளை, ஆமாம், எப்படியா பீகாரில் இல்லைங்க, பீகாரில் வந்து தமிழக வெற்றி கழகத்தை தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாராவது ரசிகர் இருப்பான்ல, அவன் யாராவது வந்து கோட் படம் பார்க்குறவன் இருக்க மாட்டானா? இல்லை அடுத்து வர்ற ஜனநாயகம் படம் பார்க்குறவனாவது இருக்க மாட்டானா? இல்லை கில்லி பார்த்துருப்பான்ல யாராவது ஒருத்தன்? கில்லி தான் பார்த்துருக்க மாட்டான், கில்லி பார்த்துருப்பான்ல. பிரசாந்த் கிஷோருக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? அது சினிமாக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு படத்தை வந்து பொள்ளாச்சியில் எடுப்பாங்க. அந்த படம் ஹிட் ஆகிடுச்சுன்னு வச்சுங்க, 50 பேர் சொல்லுவாங்க, ஐயோ பொள்ளாச்சிக்கு போனால் படம் ஹிட்டாமியா, சென்டிமெண்ட்டாம்பாங்க, பூரா வேணே அங்கிட்டு விட்றான்ட்டுருவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணிவிட்டாங்கன்னா, காதல்னு ஒரு படம் மதுரையில் ஹிட் ஆனோடனே, விட்றா வண்டியை பூரா பொள்ளாச்சிக்கு போகாதுட்டாருன்னு சொல்லி பொள்ளாச்சிக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டே கிடையாது. இப்போ பூரா மதுரைக்குள்ளே தான், அழகர் மலை, அந்த மலை, எங்களுக்குள்ள யானை மலையெல்லாம் வச்சு ஒவ்வொரு தெருக்குள்ளையும் வச்சு படம் எடுத்தாங்க.
ஒரு ஊரை சென்டிமெண்ட்டாக சக்ஸஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி பிஜேபிக்கு யாரா தேர்தல் யூகம் பார்த்தது? பிரசாந்த் கிஷோர். திமுகவுக்கு யாரா பார்த்தது? பிரசாந்த் கிஷோர். அப்போ நமக்கும் சொல்லுங்கப்பா, அவனை ஜோசியக்காரன் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ஜோசியக்காரன்ட்ட போனீங்கன்னா கிரகம் கரெக்டாக சொல்லிவிடுவேன். அதே மாதிரி ஆளை கூட்டிகிட்டு வந்துருக்காங்க. இல்லை சார், எல்லா கட்சியும் இப்போ வந்து திமுகவுக்கு வந்து அவர் தேர்தல் உறுப்பினராக வந்து ஒர்க் பண்ணும்போது யாரும் அந்த கேள்வி கேட்கலையே, இவருக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு வர யாரும் கேள்வி கேட்கலையே. ஏன் கேட்கல? அப்போ யாரு கேட்டாங்க? ஏன்னா அது கோடிக்கணக்கான வாக்காளர்கள் இருக்கக்கூடிய கட்சி, கோடிக்கணக்கான உறுப்பினர் இருக்கக்கூடிய திமுக. அதனால அந்த கட்சியில் வந்து கடல் அளவு கூட்டம் இருக்கு. அதை எப்படி கையாளுவதுங்கிறதுக்கு தேர்தல் வியூகம் தேவை. உனக்கு கையளவு தான் கூட்டம் இருக்கு. அது இவருக்கு பெரிய லட்சக்கணக்கான அளவில் கூடுறாங்க, மக்கள் கூடுறாங்க, மாநாடெல்லாம் பார்த்தா. ஆமாங்க, இதை தாங்க கமலஹாசன் சொன்னார். யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. கமலஹாசன் என்ன செஞ்சார்? நீங்களாவது 2வது ஆண்டு விழாவை கொண்டாடுறீங்க, அவர் 8வது ஆண்டையே கொண்டாடுறாப்புல. யாரும் எட்டி பிடிக்க முடியாத 8வது ஆண்டை கொண்டாடிட்டாப்புல. அவர் சொல்றாரு, நான் வந்து இந்த ஆழ்வார்பேட்டை ஆஃபீஸில் இருந்து மேலே மாடியில் சேர்ந்து பால்கனியில இருந்து பார்த்தா இந்த பக்கம் எல்டாம்ஸ் ரோடு சிக்னல் வரைக்கும் நிற்பாங்க ஆளுங்க. நேர பார்த்தேன்னா இந்த பக்கம் டிடிகே ரோட்ல எல்லாம் நிற்பாங்க ஆளுங்க. பின்னாடி பார்ப்பேன் அங்கிட்ட ஆளுங்க நின்றாங்க. இவங்கெல்லாம் ரசிகர்கள், வாக்காளர்கள் அல்ல. யார் சொல்கிறா? கமலஹாசன் 50 வருஷத்துக்கு மேலே சினிமாவில் நடிக்கிறாப்புல. குழந்தை நட்சத்திரத்தில் தொடங்கி பல வேடங்கள், பெண் வேடத்தில் நடிக்கிறாப்புல, திடீர்னு குள்ளமாக நடிக்கிறாப்புல, திடீர்னு வந்து ஒன்றத்துக்கு ஆகாத ஆளாக நடிக்கிறாப்புல. எவ்வளோ நடிக்கிறாரு கமலஹாசன். அளவுக்கு கெட்ட போட்டவனை யாராவது நம்ம பார்த்துருக்கோமா? இல்லை அரசியலில் கெட்டு போனவனை தான் பார்த்துருக்கோமா? யாரையுமே பார்க்க முடியாதுல்ல. அவர் சொல்றாருங்க, ரசிகர்கள் வேறு, வாக்காளர்கள் வேறுங்க. இது யாருக்கு சொல்றாரு நீங்க நினைக்கிறீங்க? விஜய்க்கு சொல்ற மெசேஜ் தானே? விஜய்க்கு தாங்க சொல்றாரு. நான் வந்து இப்படித்தான் என்ன பண்ணேன், விவரம் இல்லாம திமுகவை எதிர்க்கணும்ட்டு நான் ஒரு டார்ச் லைட்டை எடுத்து டம்முன்னு வந்து அவங்க கொடுத்த இலவச டிவிலே அடித்தேன். அப்புறம் அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆள் கிடைக்கல. திமுக காரங்களே ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. யாரை? டார்ச் லைட்டில். அப்புறம் ஒரு டைலாக் அடித்தார் பார்த்தீங்களா, அவர் பழக்கருப்பையாவையெல்லாம் கூட்டிகிட்டு போய் மீட்டிங் நடத்தி திமுகவை கண்ட வேண்டி திட்ட விட்டு கடைசியாக என்ன சொன்னாங்க தெரியுமா உங்களுக்கு? சக்கர நாக்காளியில் வந்து உங்களையெல்லாம் நான் சங்கடப்படுத்த மாட்டேன்னு கமலஹாசன் சொல்கிறாங்க. 68 வயதாகி விட்டது. சக்கர நாற்காலியில் வந்து உங்களை சங்கடப்படுத்தும். ஏன்னா கருணாநிதி கடைசி வரைக்கும் அரசியலில் இருந்தாராம் கலைஞரே. அது மாதிரிலாம் நான் கிடையாது. அவர் ஆயுசுக்கு முதல்ல இருக்கணும். நீங்கள்லாம் முதல்ல பாதி பேர் இருக்க மாட்டேங்கிறான், கிளம்பிடுறான் பாதி வெளியில் சொன்னார்ல. இப்போ ராஜ்யசபா எம்பி யார் தர்றா? திமுக கூட்டணி தான் தரப்போகுது. திமுக தான் வந்து சரி ஒரு பத்மஸ்ரீ கமலஹாசனை. இல்லை சார், ரைட், ஓகே. இப்போ கமலோட அரசியல் வந்து அவர் திமுக போய் கரைஞ்சிட்டாரு. இவரும் கரையலங்க. அவர் கட்சி கூட்டணி தானே வைக்கிறாங்க. கரையலன்னா நீங்க என்ன? அதாவது நான் பாஜக கொண்டு சரத்குமார் கட்சியை சேர்ந்த மாதிரியே பேசுறீங்க. கேள்வி முடிச்சு இல்லாம பேசுறீங்க. என்ன இருந்தாலும் தோத்து போயிட்டா என்னதான் இருந்தாலும் உலக நாயகன் அவரு. சரிங்க, என் கேள்வி வாங்கிக்கிறேன், என் கேள்வி சொல்லிடுறேன். இப்போ வந்து அவர் வந்து கூட்டணியே ஏதோ ஓகே வச்சுட்டு அதோட ராஜ்யசபா எம்பின்ற லெவலில் அவர் நின்றுட்டார். இதே மாதிரி தான் விஜயம் போயிடுவாருன்னு சொல்லி பார்க்க முடியல. அவர் செஞ்சு தப்பு அவர் செய்யாமல் கூட இருக்கலாம் இல்லையா? ஒரு அடுத்த கட்ட அரசியல் நோக்கி சரியாக சிந்திக்கலாம் அப்படின்னு கூட பார்க்கலாம்ல. இல்லை, அறிவுள்ள கமலஹாசனே வெள்ளலையேங்கிற வருத்தம் தான் எனக்கு. அவருக்காவது கமலஹாசன் ஃபர்ஸ்ட் அறிவு இருந்தால் ஃபர்ஸ்ட் அவர் அரசியலுக்கு வந்திருக்க மாட்டார். அவர் எப்படி வந்தார் அரசியல்? இல்லை, அவரை இப்படி தான் உசுப்பேத்தி விட்டாங்க. இசைஞானி இளையராஜா சொன்னாராம், நீ வந்துட்டேன்னா நாட்டில் எல்லாருமே காலி அப்படி சொல்லியிருக்கிறாங்க. சும்மாலாம் உசுப்பேத்தாம யாருமே வரமாட்டாங்க. அதான் சார், அது அறிவான நபர்னு சொல்ல முடியாதுல்ல. உணர்ச்சி கலைஞர்கள் உணர்ச்சி சாப்பிடுவாங்கல்ல. எவ்வளவு அறிவு இருந்தாலும் அறிவுங்கிறது வந்து உங்களுக்கு அறிவை தாண்டி எப்பவுமே மூளை எங்கே வேலை செய்யும்? உணர்ச்சி தானே வேலை செய்யும். அதனால வந்து பல பேர் உசுப்பேத்தி இருக்கிறாங்க. காக்கி சட்டை படம் வந்து ரிலீஸ் ஆகி பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க 84 காலகட்டங்களில். போய் கோயம்புத்தூரில் போய் ஏர்போர்ட்டை விட்டு இறங்கியிருக்கிறாரு. ஒட்டுமொத்த கோயம்புத்தூருமே கமலஹாசனை பார்க்குறதுக்கு கூட்டியிருக்காங்க. அன்னைக்கு எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த நேரம் அவருக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் போயிருக்கு. கமலஹாசனுக்கு கட்டுக்கடங்காத கூட்டங்க, உங்களுக்கு வந்த கூட்டம்லாம் கமலுக்கு வருதுங்கன்ட்டாங்க. அங்கே போய் எவனோ ஒருத்தர் வாய் இல்லாமல் உடனே கூப்பிட்றா கமலன்னு ராமாவரம் தோட்டத்துக்கு கூப்பிட்டு போய், எதுவும் தப்பாக நினச்சிக்கிறாரு, அடிச்சு கிடிச்சு விட்டாரான்னு ராமாவரம் தோட்டத்துக்கு கூப்பிட்டு போய், தம்பி உனக்கு ஏதாவது அரசியல் ஆசை இருக்கிறதா, உனக்கு ஏதாவது வழிகாட்ட வேண்டுமா அப்படின்னு கேட்டிருக்காரு எம்ஜிஆர். சொல்லியிருக்காரு, எனக்கு வேணாம், நான் கேமரா முன்னாடி மட்டுமே நடிச்சுக்கிறேன், எனக்கு கேமராவை ஆஃப் பண்ண அப்படின்னு நடிக்க வராதுன்னு இருக்கார். அப்படி சொன்ன கமலஹாசன் தான் பின்னாடி அவருக்கும் ஒரு ஆசை வந்துருச்சு. சும்மா வரல அந்த ஆசையெல்லாம். புரட்சி தலைவி அம்மா அவர்களால் ஏற்பட்ட ஆசை அது. நம்மளை இவ்வளோ பேருக்கு வச்சு குத்துறாங்களே விஸ்வரூபத்தில், கடைசியில் பார்த்தா தாடி வச்சவனா வந்து நம்மளை குத்துறான்னு நினச்சான், தாடிக்கு பின்னாடி ஒரு ஆள் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்ச பின்னாடி அரசியல் அதிகாரம் தானே உலகம் காரணம். நான் வரேன்டா அரசியலுக்குன்னு விட்டேன். சரி, இப்போ விஜய் அந்த மாதிரியான ஒரு இதில் வந்திருக்காரு அப்படின்னு பார்க்குறேன். விஜய் எதுக்காக அரசியலுக்கு வந்திருக்காரு தெரியுமா உங்களுக்கு? ஒரு படத்துக்கு 200 கோடி சம்பளம் வாங்குறாரு, ஆயிரக்கணக்கான கோடி சொத்து சேர்ந்துருச்சு.
அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் ஆட்டையை போடுறது வந்துடுவாங்க, உள்ள வழக்கு விசாரணைக்கு வந்துடுவாங்க. அதை பாதுகாக்கணும். அந்நிய செலவாணியிலேருந்து பல வழக்குகள் இருக்கு. அவருடைய சொத்து பத்துக்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டியே பண்ணையார் அரசியல் தாங்க இது. பண்ணையார் இல்லையா அந்த காலத்தில் அரசியலுக்கு வந்தான், சொத்தை பாதுகாக்கிறதுக்கு தானே வந்தான். தன்னிடம் இருக்கிற கணக்கு காட்ட முடியாத பணங்களை கட்டுப்படுத்துவதற்கு மத்திய அரசாங்கம் களத்திலே குதித்து விடக்கூடாது, வருமான வரித்துறை வந்து விடக்கூடாது, அமலாக்கத்துறை வந்து விடக்கூடாது, அகப்பட்டு விடக்கூடாது என்பதற்கு அச்சப்பட்டு தான் விஜய் கட்சி ஆரம்பித்ததாக விஜய்க்கு வேண்டப்பட்டவர்கள் எனக்கு சொல்கிறாங்க. அதாவது ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிக்கணும், அரசியலுக்கு வரணும் அப்படின்னா தன்னோட சொத்தை பாதுகாக்கிறது மட்டும் தான், அதுதான் ஒரு காரணமாக. இதுக்கு முன்பு பலரும் ஆரம்பிச்சிருக்காங்க, இந்த வழியில் வந்திருக்காங்க. அதுக்காக தான் அரசியலா அப்படின்ற கேள்வி. சப்போஸ் அதுக்கு தான் அரசியல் அப்படின்னா அந்த வியூகம் சரியாக அவங்க சொத்தை பாதுகாக்குதா? அது சரியான வியூகம் தானே இங்கே? அது எப்படி பார்க்கலாம்? அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு இருக்குது? நான் என்ன சொல்கிறேன், வைத்த வலிக்காரன் தானேங்க மருந்து வாங்கிட்டீங்கன்னா, வைத்த வலிச்சு கத்துறவன் தானே மருந்து கேட்பேன். மற்றவனுக்கெல்லாம் எதுக்கு மருந்து? அரசியல் யாருக்கானது? யார் அரசியல் செய்யணும் தெரியுமா? வேலை வாய்ப்பு இல்லாமல் இந்த நாட்டில் எத்தனையோ கோடி இளைஞர்கள் இருக்கான். அவன் எங்களுக்கான வேலை கொடுன்னு சொல்வதற்கு அவன் மக்கள் இயக்கம் நடத்தலாம். எத்தனையோ விவசாயிகள் என்ன செய்கிறான், எங்களுக்கு நீங்கள் வேளாண்மை திருத்த சட்டத்தில் எங்கள் வாழ்க்கை காலாவதி ஆகுது, அவன் வரலாம். தற்கொலை செய்து கொள்கிற விவசாயிகள் கூட்டத்தில் இருந்து வேளாண்மையை பாதுகாக்கணும் என்று வரலாம். ஆற்று மணலை அள்ளி கொண்டு போய் மொத்தமாக வித்துடுறாங்க, குடிநீர் ஆதாரங்கள் பறிபோகுது, கனிம வளங்கள் கொள்ளையடிக்கிறாங்க, எங்களை பாதுகாத்து கொடுங்க, இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு ஒரு இயக்கம் வேணும்னு ஒரு அரசியல் வரலாம். எல்லா சுகபோக வாழ்க்கையும் சொகுசு வாழ்க்கையும் பார்த்து கொண்டிருக்கிற ஒருவர், தனி விமானத்தில் பறக்கக்கூடிய ஒருவர் அரசியலுக்கு உங்களுக்காக உழைக்கிறேன்னா உங்கள் மேலே வெயில் படக்கூடாது, உங்கள் மேலே மழை படக்கூடாது, உங்கள் மேலே தூசி படக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் இருந்துக்கிட்டு எப்படி எங்களுக்காக உழைப்பீங்க? இது வரைக்குமே நீங்கள் வரலையே, அரிட்டாப்பட்டிக்கு ஒரு நாள் கூட வரலையே, நீங்கள் பிரச்சனை நடக்கிற இடத்துக்கு நீங்கள் வரவே இல்லையே, எத்தனையோ தலித்து வன்கொடுமைகள் நடக்கிற ஊர்களுக்கு நீங்கள் வரவே இல்லையே, நீங்கள் என்ன அரசியல் செய்றீங்கன்னு எனக்கு புரியலையே. உங்களுடைய அரசியல் கள அரசியல் இல்லை, உங்களுடைய அரசியல் கருத்தியல் அரசியலும் இல்லை. எப்போ அவர் என்ன செய்கிறாரு? சரி, இப்போ இவ்வளோ பலவீனமான ஒரு தோற்றமாக, பலவீனமான அரசியல்வாதியாக அவர் தோற்றம் அளிக்கிறான்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அப்படி இருக்கிற விஜய் தான் அவரை பார்த்தா திமுக பயப்படுறாங்களா? அவர் எங்கே அதிமுக கூட்டணி போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களோ, இல்லை அவர் வந்துட்டாருன்றதுக்காக இளைஞர்கள் அவர் பக்கம் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில ஸ்கீம்ஸ் அறிவிக்கிறதோ, இந்த மாதிரி பலவரும் அவர் இந்தளவுக்கு பலவீனமாக தான் ஏன் எதிரணியில் இருக்கிறவங்க பயப்படணும்? ஏன் மற்ற கட்சியில் நம்ம கூட கூட்டணிக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கணும்? ஏன் இந்த ஒரு விஷயம்? திமுக பயப்படுவதற்கு என்ன ஆதாரம் இருக்குது சொல்லுங்கள்? திமுக எதுக்கு பயப்படணும்? அவரை பார்த்து இவரை பார்த்து எடப்பாடி பழனிசாமியே பயப்படலன்னு இருக்கீங்க. நீங்கள் திமுகவை பயப்படுது, ஸ்டாலின் பயப்படுறாருன்னு தாவைக்க சொல்கிறாங்க. இப்போ இதுக்காக யங்ஸ்டர்ஸ்க்கான ஸ்கீம்ஸ்லாம் அறிவிக்கிறாங்க. எங்கிட்ட யங்ஸ்டர்ஸ் வாக்குகள் இருக்குது, அது அவங்களுக்கு போயிடக்கூடாது அப்படின்றதாக ஸ்கீம்ஸ் அறிவிக்கிறாங்க. இது ஆட்சிக்கு வரும்போது வாக்குறுதியில் சொல்லலை, வாக்குறுதியில் சொல்லாதெல்லாம் செய்கிறாங்களே, சொன்னது செய்யாமல். வாக்குறுதியில் சொல்லாத ஒன்று தான் காலை உணவு திட்டம். அது என்ன வாக்குறுதியில் சொன்னாங்களா? குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்க, அது கூட தான் வாக்குறுதியில் சொல்லலை. அப்போ குழந்தைகளுக்கெல்லாம் ஓட்டுரிமையே கிடையாது, எதுக்கு அவங்களுக்கு தான் சோறு போடுறாங்கன்னு கவர்மெண்ட் சொல்கிறாங்க. அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு எக்ஸாம்பிள் உண்டு, பலரும் சொல்கிறாங்க, அதுக்கு அவ்வளோ விஷயத்தை குறிப்பிட்றாங்க. இப்போ 17.5 லட்சம் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் முதல் கட்டமாக நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சுல, அப்போ யாருமே சொல்லலை ஏன் குழந்தைகளை எதுக்கு? நான் இப்போ ஒருவேளை வளர்ந்த பின்னாடி ஓட்டு போடுவாங்கன்னு சோறு போடுறாங்களா? இப்போ அப்படி கிடையாது. அதே மாதிரி ஏடிஎம்கே சொல்கிறாங்க, ஒரு பக்கம் ஏடிஎம்கே திமுகவை பற்றி இப்படி சொல்லுவாங்க, ஏடிஎம்கே பற்றி சொல்கிறாங்க, நம்ம கூட கூட்டணி வச்சுக்க. ஏடிஎம்கே பேச்சுவார்த்தை நடத்தினாங்க தாவேக்காவோட. 13 சீட்டுல இருந்து 24 சீட்டுக்குள்ளே ஏதாவது வாங்கிக்கங்கன்னு சொன்னதுக்கு அவன் கொம்பு முளைச்சி போய் நாங்கள் தான் முதலமைச்சர், நாங்கள் தான் அப்படி இப்படின்னு சொல்லி பேராசைப்பட்டு பேச்சுவார்த்தையவே ஃபெயிலியர் பண்ணாங்க தமிழக கட்சி கழகம் சமீபத்தில். அவங்கள நம்புறதுக்கு எடப்பாடியே தயாராக இல்லைங்க. அவரை பார்த்து ஏன் பயப்படணும்னு நான் கேட்குறேன். எடப்பாடி ஒரு பலவீனமாக இருக்காரு, கூட்டணிக்கு ஏதாவது வரணும், இப்போ விஜய் தான் வராரு, அவர் கூட்டணி தயார்னு சொல்லியிருக்காரு, பேச்சுவார்த்தை நடத்துக்கிறாங்க. இப்போ அது ஒன்றும் 4% வாக்கு வங்கியை பெறுவாரா என்று தெரியாத தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு அமைப்பு 20% வாக்கு வங்கி ஐநாங்கே 5 மடங்கு பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக போய் விஜய்கிட்ட அப்படியே மண்டிட்டு தான் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணுங்கிற இடத்துல அதிமுக இருக்கிறதா? அப்படி எதுக்கு சார் அதிமுக முயற்சி பண்ணுறாங்க கூட்டணிக்காக? அவங்களோட ஏங்க அவருக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்குங்க, பிரச்சார சக்திங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே நீங்கள் கௌதமியை கூட்டிகிட்டு போகிறாங்க. எதுக்கு கூப்பிட்டு போகிறாங்க? வயசான காலத்தில் பிரச்சாரத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. சரி, கௌதமி மற்ற நடிகர்லாம் செகண்ட் ஃபேக்டர் சார். இவர் மார்க்கெட்டில் இன்னைக்கு மார்க்கெட்டில் பாருங்க, ரஞ்சனா நாச்சியார், கொள்கையினுடைய குன்று சிங்கம் எல்லாம் கூப்பிட்டு போகிறாங்க. இல்லை எதுக்கு கூப்பிட்டு போகிறாங்க? ஏங்க 4 பேர் வேடிக்கை பார்க்கறதுக்கு ஆள் வேணுங்க. அதுக்கு தாங்க நடிகனை வச்சுலாம் ஒரு கொள்கையை காப்பாற்ற முடியுமாங்க? எம்ஜிஆருக்கே பெரிய அளவில் கொள்கை கிடையாதுங்க. கேட்டால் அவர் அண்ணா இசம்னாரு. அண்ணாவுக்கு ஏதியா இசம்? பெரியார் சொன்னதை தயா அண்ணாவே கேட்டார். அவருக்கு இசமே கிடையாது. அவர் பாட்டுக்கு அண்ணா இசம்னு பரப்பி விட்டார் அந்த காலத்தில்.
அதனால் நடிகர்களாக இருக்கிறவங்க கிளி பிள்ளைகள் சொல்லிக் கொடுப்பதை கரெக்டாக சொல்லுவாங்க. இந்த கிளியை அப்பப்போ திறந்து விடுறாங்க, கிளியை லைட்டாக கூண்டை திறந்து விடுறாங்க, கிளி பறந்தூர் போயிட்டு வருது, திரும்ப கூண்டுகளை அடைச்சி விட்றாங்க. கிளியை லைட்டாக திறந்து விட்றாங்க, கொடியேற்றுது. கிளியை இன்னொரு வாட்டி திறந்து விட்றாங்க, மாநாடு நடத்துது. கிளியை ஒரு வாட்டி திறந்து விட்றாங்க, புஸ்தக வீட்டில் போயிட்டு. இப்போ கிளி பாருங்கள், கிளி பறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் ரூம்லேயே வச்சு அடைச்சிருந்துருக்காங்க. இன்னைக்கு கிளியை யாராவது கிளி பார்த்துருவாங்களா, ரெக்கையை பறிச்சிருவாங்களான்னு பயப்படுறாங்க. சுற்றி குண்டைகளை வச்சுக்கிறாங்க. கேட்டால் இவரெல்லாம் அவருக்கு பாதுகாவலர்கள் இருக்கிறாங்க, உயிர்பிரிவு பாதுகாப்புங்கிறாங்க. ஒரு வேலையும் செய்யாதவனுக்கு எதுக்கியா உயிர்பிரிவு பாதுகாப்பு? சில பேர் சொல்லுவேன், அந்த ஒரு ஜோக்கில் சொல்லுவாங்க, என்னடா பண்ணுற அப்படின்னா, எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஒத்தாசையாக இருக்கேன், உதவியாக இருக்கேன். பரவாயில்லையடா, அவங்க அப்பா என்னடா பண்ணுறாரு? எங்கள் அப்பாவும் சும்மா தான் இருக்கிறாருண்ணா. ஒன்றுமே செய்யாத ஆளுக்கு ஒத்தாசையாக இருக்கேன்னா என்னையா அர்த்தம்? இதுதான் இவங்க தமிழக வெற்றி கழகத்தில் சொல்லுவாங்க. இல்லை சார், இவருடைய உரையாடல் மிக்க நன்றி.